கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 84 இப்பொழுது நாம் வாசித்தோம். சங்கீதம் 84 யாரால் எழுதப்பட்டது என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இந்த சங்கீதம் பக்தன் தாவீதால் எழுதப்பட்டது என்று கருதப்படுகிறது. எப்பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார் என்று சொல்லும்போது, அப்சலோம் கலகம் பண்ணின பொழுது, தன்னுடைய அரண்மனை விட்டு ஓடும் பொழுது தேவ சமூகத்தில் பாடின பாட்டாக இது இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து அற்புதமாய் நமக்கு விளக்குகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு இன்னொன்று நான் பெயர் கொடுப்பேன் என்றால், பாக்கியவான் யார் என்றுதான் கொடுக்க முடியும். இந்த சங்கீதத்திலே பக்தன் தாவீது பாக்கியவான்களை குறித்து பேசுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாக்கியவானா எந்த மனிதன் மாறுகிறான் என்றால், பக்தன் தாவீது சொல்லாமல் இல்லை. சங்கீதம் 32 அதனுடைய 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். தாவீது இதை தன்னுடைய சங்கீதத்தை குறிப்பிடாமல் இல்லை. எந்த மனிதனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார், எந்த மனிதனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதோ, எந்த மனிதன் பரலோகத்தின் ஒரு பிரஜையாய் மாறிவிட்டானோ அந்த மனிதன் பாக்கியவான். அந்த மனிதன் பாக்கியம். அப்படி பாக்கியவானாய் இருக்கிறவன் இன்னும் பாக்கியவானாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதைதான் சங்கீதக்காரன் தாவீது நமக்கு இந்த சங்கீதத்திலே எழுதி வைத்துள்ளார். நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட உண்மை. நம்ம எல்லாரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஞான ஸ்நானத்திலே தேவனோடு உடன்படிக்கை செய்தோம். உண்மை. தேவனுடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டோம். நல்லது. ஆனா அதோட நம்முடைய வாழ்க்கை நின்று விடக்கூடாது. இந்த உலகத்துல நாம் வாழ்கிறோம். நம்முடைய பிரயாணம் வெகு தூரம். ஆனால் அந்த லக்கை நாம் அடைந்தே தீர வேண்டும். அந்த லக்கை எந்த மனிதன் அடைந்து தீர்கிறானோ அவன்தான் பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான். அப்போ இங்கே அந்த காரியத்தை குறிப்பிடாமல் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது பாருங்க, ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவு அவருக்கு இருந்தபடினால தான் தேவனை ஆராதித்த விதத்தை இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாக்கியவானை குறித்து 3 விஷயத்தை இந்த சங்கீதத்தில் பேசுகிறார். எந்த மனிதன் பாக்கியவான் அப்படின்னா, முதலாவது காரியத்தை கவனிங்க. 4ஆம் வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறானோ அந்த மனிதன் பாக்கியவான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உண்மை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்துவிட்டு தேவனுடைய வீட்டில் வாசமாயில்லை என்றால் நீ பாக்கியவான் இல்லை. அப்போ தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேலே நமக்கு ஒரு பிரியம் இருக்க வேண்டும். நாம் அதிலே வாசம் பண்ண வேண்டும். சங்கீதம் அதனுடைய 92 அதனுடைய 12ஆம் வசனத்தை கவனிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நல்ல கவனிங்க. நீதிமான் யார்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து போகிறவன் அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன். இந்த மனிதனுக்கு இன்னொன்று பேர் என்னன்னா, அவன் தேவனுடைய வீட்டில் வாசமாயிருக்கிறான். அது அவனுடைய வீடு. வீடு. இன்னைக்கு தாவீது சொல்றாரு, தேவனுடைய வீட்டை குறித்து பேசும்போது என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. முதலாவது வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, இது
கர்த்தரின் வாசஸ்தலம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தரின் வாசஸ்தலம். கர்த்தரின் வாசஸ்தலத்தை மாத்திரம் அவர் குறிப்பிடல. அடுத்தது அவர் சொல்றாரு கர்த்தருடைய ஆலய பிரகாரம். 2ஆம் வசனத்துக்கு கவனிங்க. கர்த்தருடைய ஆலய பிரகாரம் என்று சொல்லுகிறார். அதே போல இன்னொரு வசனத்தை, இந்த வசனத்தை சொல்லும்போது அவர் சொல்றாரு, அதனுடைய கீழே கவனிங்க 3ஆம் வசனம், அது கர்த்தருடைய பீடம். என்னது? பீடம். கர்த்தருடைய பீடம், கர்த்தர் தங்கும் இடம். அல்லேலூயா. 4ஆம் வசனத்துல இப்ப நம்ம வாசித்தோம், அது வீடு. யாருடைய வீடு? நம்ம வீடு இல்ல, கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய வீடுனா யாருடைய வீடு? பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன் தான் சொல்ல முடியும், இது ஏன் வீடுன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய வீடு. இந்த வீடுக்கு அவர் சொல்றாரு, அது எங்க இருக்குன்னா சியோனிலே இருக்கிறது என்று சொல்கிறார். எங்க இருக்கிறது? 7ஆம் வசனத்தை கவனிங்க. சியோனிலே தேவ சந்நிதி. சியோன், நான் சொல்லுவேன், சியோன் என்பது தேவனுடைய சந்நிதி. என் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இப்ப தேவனுடைய வாசம் பண்ற இடத்த நீங்க அந்த அந்த இடத்துல போய் வாசம் பண்றீங்களா? தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துல நீங்க உங்களை நாட்டி வைத்து இருக்கிறீங்களா? அப்படின்னா தான் நீங்க பாக்கியவான்கள். அப்ப நான் முதல்ல தேவனுடைய வீட்டுல வாசம் பண்ணணும்னா அதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அது தாவீது ராஜா குறிப்பிடமல்ல, 3 விஷயத்த ரொம்ப அழகா பேசுறாரு. முதல் என்ன தேவைன்னா, நமக்கு நம்முடைய கர்த்தரை குறித்து, நம்முடைய தேவனை குறித்து ஒரு அறிவு நமக்கு வேணும். என்ன வேணும்? நம்ம தேவனை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம அவர் வீட ரொம்ப சந்தோஷமா பார்ப்போம். ஆமென். பாருங்க, முதல் காரியத்தை கவனிங்க. வசனம் 1 சொல்றது, சேனைகளின் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தாவே. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? சாதாரண தேவன் இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய பேர் ஏல் ஷடாய். ஏல் ஷடாய். சேனைகளின் கர்த்தர். சேனைகள் அவர் கொண்டு, ஒரு திரள் கூட்டமான சேனைகள். ஆமென். இயேசு இந்த உலகத்துல இருந்தபோது சொன்னாரு, என்னை காப்பாற்றுவதற்கு தேவதூதர்கள் ஒரு கூட்டமே இருக்குப்பா. அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு பெரிய சேனை இருக்கு. அப்ப சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் ஆராதிக்கும் போது சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே. கோலியாத்தை மேற்கொள்ள போகும்போது கோலியாத்தை பார்க்கல, கோலியாத்துடைய பெரிய உருவத்தை பார்க்கல. தாவீது பார்த்ததெல்லாம் தன் தேவனை பார்த்தான், சத்ருவை பார்க்கல, பிசாச பார்க்கல. அவன் பார்த்தது தன் தேவன், தன் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தான். அவன் பார்க்கும்போது சொன்னா, சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. உமக்கு முன்பாக இந்த கோலியாத் நிற்க இயலாது. பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் தேவ சந்நிதியில் நிற்க இயலாதே, இயலாதே. நன்றாக கவனிங்க. உங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கா? நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். அதை அப்படி சொல்லிட்டு அப்படியே நின்று விடக்கூடாது. சேனைகளின் கர்த்தர் என்று சொன்ன தாவீது இதை தன்னோடு தன்னோடு அதை ஐக்கியப்படுத்தி எப்படி பேசுகிறார் என்று கவனிங்க. 3ஆம் வசனத்தை கவனிங்க. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே. எப்படிப்பட்ட சேனைகளின் கர்த்தருங்க சொல்லுங்களேன். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தர். நீர் சேனைகளின் கர்த்தர் மாத்திரமல்ல, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமல்ல. நீர் யார்? நீர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன்? என் ராஜா, என் தேவன். ஹல்லேலூயா. He is my king, he is my lord. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் உண்மைதான், அவர் என்னுடைய ராஜா, அவர் என்னுடைய தேவன் என்று சொல்ல முடியுமா? இந்த அறிவு நமக்கு இருக்கா? இன்னும் நல்லா கவனிங்க. இவர் எப்படி சொல்றாருன்னா பாருங்க, அதனுடைய 8ஆம் வசனத்தை கவனிங்க. அதுக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு யார கூப்பிடுறாரு? திருப்பி யாக்கோபின் தேவனே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாளராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு பலவீனமான ஒரு மனிதன் தான், ஆனா நம்ம முற்பிதா, விசுவாசிகளின் தகப்பன். அந்த பலவீனமான மனிதன் கர்த்தரையே சார்ந்து நின்றதுனால தேவன் யாக்கோபுடைய தேவன் என்று சொல்வதில் அவர் வெட்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நாம் பலவீனர்களா இருக்கலாம், ஆனா கர்த்தரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகள் இருந்தா கர்த்தர் உங்கள் தேவனாய் இருப்பதில் சந்தோஷம் அடைவார். அதனால்தான் தாவீது சொல்றாரு,
ஆண்டவரே, நீர் யார் தெரியுமா? யாக்கோபின் தேவன், என் துணையாளரே, என் கேடகமே. 9 வருஷத்துக்கு நீங்க எங்கள் கேடகமாகிய தேவனே. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு. இதுதான் இதுதான் தேவனை குறித்த ஒரு அறிவு. தேவனை குறித்த ஒரு அறிவு. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த அறிவு உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருடைய வீட்டை விட்டு ஓடவே மாட்டோம். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரர், நம்ம வீட்டுக்கு எஜமான் இப்படிப்பட்டவரா இருந்தா நம்ம விட்டு ஓடிடுவோமோ? ஓடவே மாட்டோம். அப்போ முதல்ல நமக்கு தேவை என்ன கேட்டா, நம் ஆராதிக்கிற தேவனை குறித்த அறிவு நமக்கு தேவை. முதல் பாயிண்ட். ரெண்டாவது கவனிங்க, நீங்க கர்த்தருடைய வீட்டுல வாசமா இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்ததே ரெண்டாவது தேவை அறிவு மாத்திரமல்ல, வாஞ்சை தேவை. என்ன தேவை? வாஞ்சை. எப்பங்க வாஞ்சை வரும்? என் ஆண்டவர் இவ்வளோ பெரிய தேவன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள வந்துடணும். பாருங்க, 2வது வசனத்தை கவனிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. கர்த்தர் மேல் உங்களுடைய வாஞ்சை எவ்வளோ? கர்த்தர் மேல் உங்களுடைய தவனம் எங்க? கர்த்தர் மேல் வாஞ்சையும் பிரியமும் உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயம் அவருடைய வாசஸ்தலத்தை நீங்க விட்டு ஓட மாட்டீங்க. என்ன வந்தாலும் எப்படியாவது தேவனுடைய வீட்டுல இருக்கணுமே, தேவனுடைய வீட்டுல என்ன நாட்டப்படணுமே என்று சொல்லி அந்த வாஞ்சை நமக்குள்ள வந்துடணும். சொல்ற தாவீது சொல்றது, என் வாஞ்சையும் அவனமுமா இருக்கிறது. அடுத்த சொல்றது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எடுக்கிறது. என் மாம்சம், என் இருதயம் ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சையா இருக்குங்க. அவரை தான் நாடுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் மேல் வாஞ்சை வைத்திருக்கிறோம். அப்ப வாஞ்சை இருந்தா என்ன தெரியுமா ஆகும்? வாஞ்சை வந்துருச்சுனாலே போதும். கர்த்தருடைய வாசஸ்தலம் எப்படி உங்களுக்கு தோணும்? எப்படி தோணும்? தாவீதை போல சொல்வீங்க, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு எவ்வளவு இன்பமானவைகள். அப்ப அந்த வீட்டை விட்டு ஓடுவீங்க? ஒரு நாள் ஓட மாட்டீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல ஆண்டவருடைய அன்பை ருசிச்சவன் ஒரு நாளும் தேவனை விட்டு ஓட மாட்டான். அதனால்தான் விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் போது எபேசியர் நிருபத்துல எழுதுறாரு, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இதை அறிந்துணரும்படியாய், அறிவு கட்டாத இந்த அன்பை உணரும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தாவே இவர்களுக்கு நீ கிருபை அருளும். ஏன்னா அவர் அப்படிதான் ருசிச்சாரு. அவர் சொன்னாரு, எனக்கு கிறிஸ்துவின் அன்பு என்னன்னு தெரியும். என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. அது வியாதியா இருந்தாலும் சரி, பட்டயமாய் இருந்தாலும் சரி, கொள்ளை நோயா இருந்தாலும் சரி, எனக்கு விரோதமாய் எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அது பிரிக்கவே முடியவே முடியாது. நல்ல கவனிங்க. அதனால்தான் அவர் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்துடலாம், இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்துடலாம். எதற்காக? இவர்கள் உம்முடைய அன்பின் நீளம் அகலம் உயரம் ஆழம் அதை அவர்கள் அறிந்து உணர வேண்டும். எத்தனை எத்தனை பெரிய காரியம்! அறிவு கட்டாத இந்த அன்பை, இந்த அன்புக்கு நீங்க அறிவு வச்சுதான் கணக்கே போட முடியாது. ஹல்லேலூயா. இது நம்முடைய யோசனைக்கும் மேலாக இருக்கிறது. அத்தனை அற்புதமான இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே கிருபை தார் என்று சொல்லி பவுல் தனக்கும் ஜெபித்தார், தன்னுடைய விசுவாசிகளுக்காகவும் ஜெபித்தார். நீங்க அன்பை ருசிச்சிட்டீங்கன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடவே மாட்டீங்க. இப்ப வாஞ்சையோட இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு வாஞ்சை இருக்குது பிரதர், ஆனா உறுதியான தீர்மானம் இல்லைன்னா 2 நாள் சொல்லுவீங்க வாஞ்சையோட, 3வது நாள் ஒரே ஓட்டமா ஓடிடுவீங்க பிரச்சனை வந்துச்சுன்னா. அதனாலதான் தாவீதை குறிப்பிடாம இல்ல, யார் கர்த்தருடைய வீட்டில வாசமாயிருக்கணும் அவன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? முதலாவது அவனுக்கு தன் தேவனை குறித்த அறிவு இருக்கிறது. 2வது அவனுக்கு தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கிறது. 3வது அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? தேவனுடைய வாசஸ்தலத்தையே தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறான், தீர்மானித்திருக்கிறான், இனிமேல் கர்த்தருடைய வீட்டை விட்டு போவே மாட்டேன். எங்கங்க அப்படி சொன்னாரு? அப்படி சொன்னாரு 10ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிக்கல. 10ஆம் வசனத்தை, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே
சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். தெரிந்து கொள்வேன். அறிவு இருக்கு பிரதர், வாஞ்சியும் இருக்குது பிரதர், ஆனா கூட கர்த்தருடைய வீட்டுல வாசமா இருக்க முடியலையே. ஏன்? இன்னும் நீ உறுதியான தீர்மானம் எடுக்கலன்னு அர்த்தம். நீ இன்னும் தெரிந்து கொள்ளன்னு அர்த்தம். உங்களுடைய பிரையாரிட்டி எதுல? நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது யாருக்கு? நல்லா கவனிங்க. இதுல நான் சொல்வேன், தெரிந்து கொள்ளுதல், தீர்மானம், முக்கியத்துவம். உங்க வாழ்க்கையில எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதை தான் தெரிந்து கொள்வீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தட் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும் என் வாழ்க்கையில முதன்மையான இடத்தை தருகிறேன். I give top priority to God's kingdom and His righteousness. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க டாப் priority எதுக்கு? கர்த்தருடைய வீட்டிலே நான் வாசம் பண்ணுவேன், நான் வந்து போவேன் இல்ல, என்ன செய்வேன்? சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன். வாசம் பண்ணுவேன். தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்படுவேன். நாட்டப்படுற மனுஷன் என்ன செய்வான்? வேறு கொள்வான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்தை நான் கேட்கணும், கிறிஸ்துவின் உபதேசத்துல நான் வளரணும் என்ற ஒரு காரியம் நமக்குள்ள வந்துடணும். அதுதான் அந்த காரியம் வந்து. அதுதான் இங்க சொல்றாரு, நான் தெரிந்து கொண்டேன், உம்முடைய வீட்டில நான் தங்குவதாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில வேணா கூட நான் இருக்கேன், காத்திருக்கிறேன், அது போதும். எனக்கு கர்த்தருடைய வாசஸ்தலத்துல இருக்க உள்ள பிரதானமான இடம் கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? என்ன தேவை? வாசற்படி கூட போதும் ஆண்டவரே. ஆனா நான் உம்மை விட்டு தூரமா போக மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டுல எனக்கு வாசற்படி கிடைச்சா கூட போதும். உங்களால் சொல்ல முடியுமா? முதல் காரியம் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வீட்டில வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு அதுதான் அவங்களுடைய தன்மைகள். அது பேசிட்ட பிறகு ஒரு சாட்சி சொல்றார், நல்ல சாட்சி. ஏன்னா அவர் டெய்லி கர்த்தருடைய வீட்டுல வாசம் பண்றாருல, அவரால் சாட்சி சொல்ல முடியும்ல. தாவீது நல்ல சாட்சி சொல்ற. என்ன சாட்சி சொல்றாரு கவனிங்க. 3ஆம் வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. சாட்சிங்க. என்ன சொல்ற? எதை குறித்து சாட்சி சொல்றது? அடைக்கலான் குருவிக்கு, தகைவிலான் குருவிக்கு என்ன கிடைச்சது? வீடு கிடைச்சது. தங்கள் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைச்சது. தேவனுடைய வீட்டில வாசமாய் இருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, ஆதரவு உண்டு. அங்கே தேவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு உண்டு. நல்ல சாட்சியில ஒரு சாதாரண அடைக்கலான் குருவிக்கே என் தேவன் செய்கிறார் என்றால், தம்முடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு செய்யாமல் இருப்பாரோ? நல்லா கவனிங்க. தாவீது நல்ல ஒரு சாட்சி சொல்றாரு. அடைக்கலான் குருவி, தகவலான் குருவிக்கு வீடு கிடைச்சிருக்குங்க. அப்ப என்ன சொல்ல விரும்புறார்? மகனே, மகளே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவளே, பட்டவனே, நீ தேவனுடைய வீட்டுல வந்து வாசம் பண்ணு. இன்னைக்கு நம்ம சொல்ல போனா ஆவிக்குரிய சூழலை பார்த்து சொல்வேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட மனுஷனே, நீ பாக்கியவான் தான். இன்னும் பாக்கியவானா மாறணும்னா அவருடைய பீடங்கள் அண்டையில் வந்து விடு, அவருடைய பிரகாரங்கள்ல வந்து விடு, அங்கே வாசம் பண்ணு, அங்கே வாசம் பண்ணு. அப்போ நீங்களும் சாட்சி சொல்ல முடியும் மற்றவர்களை பார்த்து. எப்பா, அடைக்கலாம் குருவி கூட இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கேன் தேவனுடைய வீட்டுல, நீ வா, எனக்கும் கிடைச்சிருக்கு, உனக்கும் கிடைக்கும். சாட்சி. 3வது, அந்த வீட்டுல வாசம் பண்றவங்க ஏன் பாக்கியம் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு கிரியை உண்டு. அவங்க ஆக்ஷன் என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? திருப்பி 4ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இவங்க வேலை என்னங்க? துதிக்கிற வேலை. பரலோக ராஜ்யத்தை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இல்லையா? பார்க்கலன்னா போய் வெளிப்படுத்த விசேஷத்தை எடுத்து பாருங்க, பார்த்துருவீங்க. வெளிப்படுத்த விசேஷத்தை வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. அப்படியே வெள்ளை அங்கி தரித்தவர்கள் அப்படியே என்ன செய்யறாங்க? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய திரள் கூட்டம். அவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க வேதம் சொல்லுது. அவங்க ஆட்டுக்குட்டியானவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க உடுத்தினது என்னது? வெள்ளை அங்கி, வெள்ளை அங்கி.
கையில என்ன வச்சிருக்காங்க? குருத்தோலை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்னங்க செய்யறாங்க? சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை, பிதாவாகிய தேவனை அவங்க ஆராதித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அவருக்கு மாத்திரமே மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. அவருக்கு மாத்திரமே ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறாங்க. நீங்களும் நானும் பரலோகத்துல போய் இந்த காட்சியில நம்ம காணப்படணும்னா, பூலோகத்துல இருக்கிற சபையில நீங்க தேவனை துதிக்க பழகணும். அரை மணிக்கு நேரம் துதிக்கிறதுக்குள்ளேயே அப்படியே டவுன் ஆகி அப்படியே போகுது. பரலோகத்துல 24 hours துதிக்கணுமே, எப்படிங்க பண்ணுவீங்க? புரியுதா நான் சொல்றது? துதிக்கிறத இங்க பழகுங்க. ஆராதனையில துதிக்கிறவங்க வெளியிலயும் துதித்துட்டே இருப்பாங்க. தண்ணி கிடைச்சதுன்னா இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டீ கிடைச்சதுன்னா ஸ்தோத்திரம். என்னடா டீக்கும் ஸ்தோத்திரம், தண்ணிக்கும் ஸ்தோத்திரம்? ஆமா, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஓ, அப்படி இல்லையோ? நான் தப்பா சொல்லிட்டேனோ? அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இதுதானே. அது கூட பிரத்யேகமா சொல்லணும்னா, கர்த்தருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில காலை முதல் சர்வீஸ்ல ரொம்ப துதித்துக் கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா காலை முதல் சர்வீஸ் எத்தனை மணிக்கு? 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நிறைய சபையில இருக்கு. தப்புன்னு சொல்ல, ஆனா உங்க துதி அதோட நின்று விடக்கூடாது. கர்த்தருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் சொல்லுங்க, நல்லாதான் சொல்லுங்களேன், எப்பொழுதும் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பாங்க. அப்போ உங்க வீட்டுல வாசம் பண்றவங்க தேவனுடைய பிரசன்னத்தை தக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. எங்க சென்றாலும் என் தேவனுடைய பிரசன்னம் கூடயே சொல்லும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய சமூகம் முன்னையும் சொல்லும், பின்னையும் சொல்லும், முன்னையும் சொல்லும், பின்னையும் சொல்லும். ஹல்லேலூயா. அவங்க இருக்கிற இடங்களில தேவ பிரசன்னம் கடந்து வரும். அவங்க என்ன செய்வாங்க? துதித்துக் கொண்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இதுதான் கிரியை. கர்த்தர் வீட்டில் வாசம் பண்ணுகிறவங்க ஏதோ பெரிய சாதனை சாட்சிவாங்க இல்ல, அவங்க தேவனை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. ஆமென். ரெண்டாவது காரியம், யார் பாக்கியவான்கள்? கவனிங்க, 5ஆம் வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? அடுத்தது கவனிச்சீங்கன்னா, கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அது மட்டுமல்ல, தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தரில் பலன் கொண்டுக்கிறீங்களா? பலன் கொள்கிறதுனா என்ன தெரியுமா? அவருடைய வசனத்தை உட்கொள்வது. அவருடைய வசனத்தை உட்கொண்டு அதுல வளர்வது. வளர்வது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரு காரியம் நிச்சயம் செய்யணும். கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருந்தா மட்டும் பத்தாது. என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நமக்கு கற்றுத்தர. வாசிங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்கள். இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் பத்தாது. ஏற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்யணும்? இயேசுவுக்குள் வேர் கொள்ள வேண்டும். 1. 2வது, அவர் மேல், இயேசுவின் மேல் கட்டப்படணும். 2. 3வது, அவருக்குள் நடக்கணும். நடக்கணும். அப்ப இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் அவர் உங்களுக்குள்ளே நிலைத்திருப்பார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படித்தானே? நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருப்பீர்கள். அப்படித்தானே சொன்னாரு? அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்குதா? நிலைத்திருக்குதுன்னு என்ன அர்த்தம்? அவருக்குள் வேர் கொள்வது, அவர் மேல் கட்டப்படுவது, அவருக்குள் நடப்பது. வசனத்துல நடக்கும்போது என்ன இருக்கும்? வசனத்துக்குள் நீங்க நடக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல அந்த வசனத்துல நடக்கும்போது என்ன வரும்? உபத்திரம் வரும், துன்பம் வரும். இது வசனத்தினாலே உண்டாகும். அல்லேலூயா. பரீட்சிக்கப்படுவீர்கள். டெஸ்ட் இது. நீங்க நீட் எக்ஸாம், சிஏ எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்க. இதெல்லாம் என்னத்துக்கு?
ஐயோ எக்ஸாம் எக்ஸாம்னு பயப்படக்கூடாது. அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். அப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, நீங்க தேர்வீங்க. எக்ஸாம் தேவைதானே? வசனத்தை வாசிக்கிறீங்க, வசனத்துல வேர் கொள்றீங்க, வசனத்தின் மேல கட்டப்படுறீங்க, வசனத்துக்குள் நடக்கிறீங்க, அப்படின்னா பரீட்சை வரும். இயேசு சொல்லி கொடுத்தாரு, இயேசு சொல்லி கொடுத்தாரு, சொல்லாம இல்லவே இல்ல. மார்க் 4 14 வசனம் 20 வசனத்தை வாசித்து பாருங்க. வசனத்தினாலே உபத்திரவம் துன்பம் உண்டாகும். ஒண்ணு. அதே வசனத்தினாலே உங்க வாழ்க்கையில சில நேரங்கள அந்த வசனம் உங்களுக்குள்ள பரீட்சிக்கப்படும் போது நீங்க அந்த வசனத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. வசனத்தை உங்க வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்துல நீங்க காத்து கொள்ளனா கனி தரவே முடியாது. அப்ப என்ன நடக்கும்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சைகள் இதெல்லாம் வந்து நெருக்கும் வசனத்தை. நீங்க அதை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லி தராரு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. எப்படி எப்படி வசனம் என்ன தரும்? உங்களுக்கு விசுவாசம் தரும் இல்லையா? விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இப்ப பாருங்க, நமக்கு இந்த உலகத்துல நம்ம வசனத்தின்படி நடக்கும்போது என்னெல்லாம் வரும் சொன்னேன்? உபத்திரம் வரும், துன்பம் வரும். சில டைம் இது உபத்திரம் துன்பம் மட்டும் வராது. சில டைம் நம்மள நெருக்கும். எது வந்து நெருக்கும்? உலக கவலை வந்து நெருக்கும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து நெருக்கும், இச்சைகள் வந்து நெருக்கும். இது ரெண்டு பார்ட், ரெண்டு கோணத்துல நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும். இப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அந்த நேரத்துல சில டைம் அழுகை வரும், சில டைம் கொஞ்சம் கண்ணீர்லாம் வரும். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாரு? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருறாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்ப நீங்க எதுல விசுவாசத்துல உறுதிப்பட்டு நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்துல மூலமாக பெருகணும். நீங்க எவ்வளவு கண்ணீர் வருதோ அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீங்க பார்த்துட்டு பயந்து பின்னிட்டு போக கூடாது. மாறாக அதை உருவ கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோட நீங்க பெருகுவீர்கள் என்றால் ஒன்று சொல்லட்டும், தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அது கண்ணீரின் பள்ளத்தாக்கு. கொஞ்ச நாள் தான் கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன பள்ளத்தாக்கா மாறிடும் தெரியுமா? நீரூற்றை கொடுக்கிற பள்ளத்தாக்காய் மாறிவிடும், ஆனந்த பள்ளத்தாக்காய் மாறிவிடும், மகிழ்ச்சியை கொண்டு வருகிற பள்ளத்தாக்காய் மாறிவிடும். அது மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வாய்க்காலாய் மாறிவிடும். மறந்துடாதீங்க. இது ரெண்டாவது ஒரு மிக கர்த்தருக்குள் பலன் கொள்கிற மனுஷன், அப்போ அவன் பாக்கியவான். அதோட நிக்க கூடாது. கர்த்தருடைய வசனத்துல பலப்படுறதோட மட்டும் இல்ல, ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, தாவீது அதோட சேர்த்து இணைத்து பேசுறாரு. என்ன சொல்றேன்னா, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன். ஆங்கிலத்துல இதை படிக்கும்போது who set their hearts on pilgrimage ன்னு எழுதிருக்கோம். they have set their hearts on pilgrimage அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல இருந்து நான் வாழ்றேன், இந்த உலகத்துல வாழ்றேன் உண்மைதான். ஆனா இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல. நான் எப்படிப்பட்ட மனுஷன்? பரதேசி. ஹல்லேலூயா. விஷன் நல்லா இருக்கணும். விஷன் நிறைய பேருக்கு விஷன் இல்ல. அவங்க நினைச்சிட்டாங்க இதுதான் சுதேசம், இதுதான் என் வீடு, என் அப்பா வீடு இதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது உங்க அப்பா வீடு இல்ல. எங்க அம்மா வீடு இருக்கு, எங்க அப்பா வீடு இருக்கு, எங்க மாமனார் வீடு இருக்கு, எங்க மாமியார் வீடு இருக்கு. அது இல்லங்க உங்க வீடு. பிரதர் எனக்கு உலகத்துல வீடே இல்ல. சந்தோஷம், நல்லா போயிரு மேல பெர்மனன்ட் வீட்டுக்கு. நான் உலகம் எனக்கு வாடகை வீடு. என்ன வீடு சொல்லுங்களேன், நல்லாதான் சொல்லுங்களேன். இந்த உலகம் எனக்கு அப்படி என்ன இருக்கா? உங்க இருதயம் எங்கெங்க இருக்கு? நான் ஒரு பெரிய வீட்டுல உட்கார்க்கலாம், ஆனா என் இருதயம் எங்க இருக்க கூடாது. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்றோமே ஆபிரகாம, அதே போல மற்ற பரிசுத்தவான்கள், ஏனோக்கு, எல்லாரையும் கவனிங்க. இவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிக்கலாம். எபிரேயருடைய 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலேயே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு
விசுவாசத்தோட மரித்தார்கள். எப்படி மரிச்சாங்க சொல்லுங்களேன், நல்லாதான் சொல்லுங்களேன். விசுவாசத்தோட மரித்தார். இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவர்கள் எல்லாரும் அப்படின்னு எழுதுறாரு எபிரேயர்கள். யார் இது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு, நோவா, இவங்க தான். இவங்கெல்லாம் விசுவாசிகள். இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்காக காத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தை வாழும்போது அவர்களெல்லாம் பெரிய ஐஸ்வர்யவான்கள். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தானா. எத்தனையோ வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எத்தனையோ ஒட்டகங்கள் அவனுக்கு இருந்துச்சு. நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவர் ஆபிரகாம். ஆனா ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாருங்க? கூடார வாசியாய் வாழ்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு இந்த பூலோகம் முக்கியம் இல்ல. அவர் சொல்லிட்டாரு 9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடு யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப அவன் நகரம் எது? கானான் இல்ல. தேவன் தான் வாக்கு பண்ணி கொடுத்தாரு, தேவன் தான் அழைத்து சென்றாரு. ஆனா அந்த இடத்தை பார்த்துட்டு இருந்தோம் சொல்றேன், நான் இந்த இடத்துல பரதேசி. இது பரதேசி, நான் இங்க பரதேசி தான். இது என் சொந்த வீடு அல்ல. என் தேவன் எனக்காக கட்டி எழுப்புகிற அந்த அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரம் எனக்கு இருக்கிறது. அதுதான் என் சொந்த வீடு. ஆகவே என்ன செய்தார்கள் இவர்கள் எல்லாம்? அந்த காரியத்தை அவர்கள் நாடி அது மேலே விசுவாசம் வைத்து அதுல தூரத்திலேயே கண்டு. எப்படி கண்டாங்களா? தூரத்துல கண்டு. நீங்க உங்க இருதயத்தை செவ்வையான வழியின் மேல வைத்திருக்கிறீர்களா? Have you set your hearts on pilgrimage? நான் வனாந்திரவாசி, நான் இந்த உலகத்திலே நான் அரதேசி பரதேசி. எனக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கு, என் அப்பா வீடு இருக்கு, அதன் மேல்தான் என் கண் இருக்கு, அதை நான் காண்கிறேன், அதை காண்கிறேன். தூரத்துல கண்டு கூட என்ன செய்யறோம்? என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தூரத்திலே கண்டு கண்டு ரெண்டாவது நம்பி, ஆண்டவரை நம்பி அப்படி அணைத்து கொண்டு இப்படிதான் வாழ்ந்துட்டு பூமியின் மேல என்ன அறிக்கை செய்யறாங்க தெரியுமா? நாங்க அந்நியருங்க, நாங்க பரதேசிங்க, நாங்க அந்நியருங்க, நாங்க பரதேசிங்க. அறிக்கை மட்டும் செய்யல, விசுவாசத்தோடய மரிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களை கைவிட்டாரா? இல்ல. அவர்களுக்கு என்று வாக்கு பண்ண தேசத்துல அவங்களை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. நம்மோடு சேர்த்து அவங்களையும் அழைத்து செல்வார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்க கண்கள் எதின் மேல இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்துல வாரீங்க, தேவனுடைய ஆலயத்துல வந்து அவருடைய ஆலயத்துல வாசம் பண்றீங்க, உண்மைதான். ஆனா ரெண்டாவது சொன்னேன், அவரு பலம் கொள்ளுகிற மனுஷனுக்கு எதின் மேல கண் இருக்கணும்னு கேட்டா சியோனின் மேல கண் இருக்கணும். அல்லேலூயா. தேவன் தங்கும் வாசஸ்தலத்தின் மேல கண் இருக்கணும். இந்த பூலோகத்துல நான் இருந்தாலும் ஆண்டவரே, நான் உம்முடைய வாசஸ்தலத்தை தான் விரும்புறேன், உம்முடைய நகரத்தை தான் விரும்புறேன். இது எனக்காக நீ கட்டி எழுப்பி இருக்கிற நகரம். நகரம் சீஷரை பார்த்து கடைசியில இயேசு சொன்னார், இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, இதோ பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அந்த வீட்டு அங்க வாசஸ்தலம் அநேகம் உண்டு. அங்கே உங்களுக்காக ஒரு இடத்தை நான் என்ன செய்யறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். நம்ம ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது மகிமையான இடம். அந்த மேல உங்க கண்ணுகள் இருக்குதா? அதை நம்புறீங்களா? அதை அப்படியே அணைச்சு கொள்றீங்களா? விசுவாசத்துல விசுவாசம் அணைச்சு கொண்டு உங்களால சொல்ல முடியுதா? நான் இந்த உலகத்துல அந்நியன், நான் இந்த உலகத்துல பரதேசி, நான் இந்த உலகத்துக்கு இந்த உலகம் இழந்துடைய அல்ல. இந்த உலகத்துல எனக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த பாவமான உலகத்தை விட்டு நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னா பரிசுத்தமான தேசத்துக்கு நேராக கடந்துருக்கோம். அந்த பரிசுத்தமான தேசத்தின் எஜமானியா என் பரிசுத்தமான தேவன் தான். அதுக்கு எஜமான். அந்த தேசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறபடினால நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை எங்க பதித்து வைக்கணும் கேட்டா பரலோகத்தின் மேல பதித்து வைக்கணும். அந்த பரம தரிசனத்தை கண்ட தேவ மனிதர்கள் யாவரும் அந்த பரம தரிசனத்தின் மேலே கண்களை வைத்தார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் பாக்கியவான்கள் அப்பதான் மாறுவோம். அப்போ தேவனுக்குள் பலப்படுகிறவர்கள் அதே போல தங்களுடைய இருதயத்தை தேவன் தங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற தேசத்தின் பதித்து வைக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். மூன்றாவது யார் பாக்கியவான்கள் கேட்டீங்கன்னா
மிக முக்கியமான ஒரு காரியம். 12ஆம் வசனத்தை கவனிங்க. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப யார் பாக்கியவான் அப்படின்னு கேட்டா, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் கர்த்தருடைய வீட்டில் வாசமா இருக்கணும், கர்த்தரில் பலன் கொள்ளணும், இந்த வனாந்திர யாத்திரை என்று அறிக்கை செய்யணும், இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல, பரலோகம் தான் எனக்கு சொந்தம் என்று சொல்லணும். அதோட நின்று விடக்கூடாது. கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கை எப்படி வைக்கணும்? முழுமையா வைக்கணும். எப்படி வைக்கணும்? முழுமையா வைக்கணும். நீங்களும் நானும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா நம்ம பாக்கியவான்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் எனக்காக வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கார். யார் பாக்கியவான் தெரியுமா? கர்த்தரை திங்கள் கிழமை நம்புகிறவன். ஓஹோ, அப்படி இல்லையோ. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகிறவன் பாக்கியவான். என்றென்றைக்கும் நம்புகிறவன். அப்போ உங்க வாழ்க்கையில இந்த நம்பிக்கை எப்படி இருந்தது? கட்டே ஆகக்கூடாது. இது தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கணும். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் அவனோட கூட இருக்கார். அப்ப கர்த்தரை நம்பணும்னா என்ன நமக்கு தேவை? ஏதோ ஒண்ணு தேவையில்ல. அதுக்கு ஒரு 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 முக்கியமான காரியம் இருந்தாலும் கர்த்தரை நம்பவே முடியும். சும்மா நான் வார்த்தையில நான் பிரசங்கம் பண்ணிடலாம் நீங்க நம்ப முடியாது. பிரசங்கம் நல்லா இருக்கும், கேட்பீங்க, அடுத்தது நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப நம்பணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்றதுக்கு போதும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு என்ன நம்பிக்கை உண்டுங்க? சொல்லுங்க. திட நம்பிக்கை. அப்படிதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ கர்த்தர் மேல் என்றென்றைக்கு நம்பணும்னா என்னதுங்க தேவை? கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு தேவை. The fear of the Lord. ஏன் தெரியுமா? இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் வந்துச்சுனாலே தேவன் ஞானத்தினால் நிரப்ப ஆரம்பிச்சுவாரு, புத்தினால நிரப்ப, விவேகத்தினால நிரப்ப ஆரம்பிச்சுவாரு. இந்த புத்தி, விவேகம், ஞானம் இந்த வீடை கட்டிட்டே போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதனால்தான் பாக்கியவான். பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கா? கர்த்தருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள். அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? அப்பனா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் உங்களுக்கு திட நம்பிக்கையை தருவார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இல்ல என்னென்ன ஆசீர்வாதத்தை தருவாரு? முதல் ஆசீர்வாதம் கவனிங்க. சங்கீதங்களின் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். என்ன சூழ்ந்து கொள்ளும்? கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதே போல சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல கர்த்தரை நம்புகிற மனுஷனை யாரும் குற்றப்படுத்தவே முடியாது. அப்படின்னா அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்ல, கோபாக்கணிலிருந்து தப்பிக்கப்படுகிறான். 2. 3வது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனுடைய நன்மையை பெறுகிற மனிதனா இருக்கிறான். எந்த நன்மையை பெறுறான்? தேவனுடைய நன்மை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மை ஒண்ணு இருந்தா போதுங்க, பெரிய பெரிய ஒரு நிறைவு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையை பெறுகிற மனுஷனா மாறுறான். இன்னும் கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு என்ன உண்டு? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பூரண சமாதானம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? பூரண சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, அது பூரண சமாதானம், தெய்வீக சமாதானம். 5வது என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பானா? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். அல்லேலூயா. எங்க வைக்கப்படுவான்? உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25 வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்போ உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை தேவன் கொண்டு வந்து வைப்பார். அது மட்டுமல்ல, நீங்க கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளா இருந்தாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களோட வாசம் உங்களுக்கு கேடகமா மாறிடுவாரு. அல்லேலூயா. என்னவா மாறிடுவாரு? கர்த்தர் உங்களுக்கு கேடகமா மாறிடுவாரு. பாருங்க, தேவனே நமக்கு கேடகமா மாறணும். இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல உண்டோ? சங்கீதம் 125:1, 2 சாமுவேல் 22:31 இதெல்லாம் வாசித்து பாருங்க. தேவனே நமக்கு கேடகமா மாறிடுவாரு. 7வது மிக முக்கியமான காரியம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. செழிப்பு. செழிப்புனா கனி தரும் ஜீவியம், செழிப்புனா பிரகாசமான ஒரு ஜீவியம், செழிப்புனா சாட்சியுள்ள ஜீவியம். இதுதான் செழிப்பு. இந்த செழிப்பை நீங்கள் அடைவீர்கள். அப்ப நான் என்ன தேவை? கர்த்தருக்கு பயப்படுவோம், பயம் நமக்கு
தேவை. அதனாலதான் பாருங்க, தாவீது இது சொல்லாம இல்லையா? 11ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையாய் வழங்காதிரார். பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்லிட்டாரு. இந்த 7 அம்சங்களும் இதுல இருக்கு. அப்படியே நீங்களும் நானும் பாக்கியவான்கள் லிஸ்ட்ல காணப்படணும். எந்த லிஸ்ட்ல காணப்படணும்? பாக்கியவான்கள் லிஸ்ட்ல. அப்ப பாக்கியவான் யார்? முதல் காரியம், கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவன். இரண்டாவது, கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவன், பரலோக ராஜ்யத்தின் மேல கண் வைத்திருக்கிறவன். ஹல்லேலூயா. அதை நோக்கி ஓடுகிறவன், இருதயத்தை செவ்வைப்படுத்துகிறவன் பாக்கியவான். மூணாவது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான்.